அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில நேரங்களில் நம்முடைய மிக நெருக்கமானவர்கள் அவர்கள் நம்மிடமிருந்து விடை பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறத நம்மால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையினுடைய கொடுமையில் ஒரு காலம் வந்தால் மனிதர்கள் பிரிந்து போவது என்பது தவிர்க்க முடியாதது. என்னுடைய மிக மரியாதைக்குரியவர் நாவுக்கரசர் சத்தியசீலன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த ஒரு பேச்சுக்கலை பேரரசர் அவர். நான் முதல்ல சத்தியசீலன் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். மலைக்கோட்டையில் அவருடைய வீடு கொஞ்சம் அந்த மேல் பகுதியில் இருக்குது. ரொம்ப எளிய வீடு. அதில் ஒரு ஈஸ்டரில் அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அந்த வீடு ரொம்ப சிறிய அளவில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு எளிய நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க நன்கு அறிந்தவராக, தமிழக அரசினுடைய பல்வேறு விருதுகளை பெற்றவராக, உலக நாடுகளெல்லாம் சுற்றியவராக, பட்டிமண்டப மேடைகள் பார்க்காத மேடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை படைத்தவராக விளங்கியவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் சத்தியசீலன் அவர்கள். குரல், அவருடைய குரலே அப்படி ஒரு கம்பீரமான குரல். ஒரு காலத்தில் சிம்மக்குரலோன்னு சிவாஜி கணேசன் அவர்களை பெருமையாக பேசுவாங்க. மேடையில் சிம்மக்குரலோன் யாருன்னா எங்களுடைய சத்யா அண்ணா தான். சத்தியசீலன் அவர்களை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். அவருடைய வள்ளலார் பேச்சுக்கள், அவருடைய பட்டிமண்டப தீர்ப்புகள், அவருடைய கம்பராமாயணத்தை பட்டிமண்டபத்தில் பேசிய கம்பன் விழாக்கள் பேச்சுக்கள், இதெல்லாம் அவருடைய பேரை நின்று நிலைக்க வைக்கும். அவருடைய எழுத்து, அவருடைய குணநலன்களை நான் 1-2 சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலகட்டத்தில் வெளியூர்களில் பட்டிமண்டப நிகழ்வுக்கு அவர், பேராசிரியர் அறிவொளி அவர்கள், புத்தனாம்பட்டி ராஜகோபாலன் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா ஒரு டீமாக போவாங்க. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் நடுவராக இருப்பார். அது ஒரு காலகட்டம் பட்டிமண்டபம் அப்படின்னா ரொம்ப தரமுடைய இலக்கிய தரமுடைய பட்டிமண்டபங்களாக நடக்கும். இரவு நேரத்தில் பட்டிமண்டபம் நடக்கும் அல்லது முடியும். எவ்வளவு தொலைவு இருந்தாலும் இரவோடு இரவாக பயணம் பண்ணி திருச்சிக்கு வந்துடுவாங்க அண்ணன் சத்தி. ஏன்னா மறுநாள் கல்லூரிக்கு வகுப்புக்கு பாடம் எடுக்க போயிடணும். நான் பட்டிமண்டபம் பேச போனேன்னு சொல்லி கல்லூரிக்கு லீவு போடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. எனக்கு அது அவங்கள்ட்ட பார்த்த ரொம்ப மிகப்பெரிய வியப்பு. ஒரு ஊரில் தொடர் சொற்பொழிவு பண்ணால் கூட போய் அந்த ஊரில் பேசிட்டு இரவு புறப்பட்டு இங்கே வந்துட்டு திரும்பி புறப்பட்டு அந்த ஊருக்கு போவாங்க. சலிக்கவே மாட்டாங்க பயணத்துக்கு. ஏன்னா கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு அக்கறை. பொதுவாக தமிழ்நாட்டில் பேச்சாளன்னா பணம் கேட்குறவன் அப்படின்னு மட்டுமே ஒரு முத்திரை. அவங்க செய்கிற தான தர்மங்கள், அவங்க செய்திருக்கிற உதவிகள் பல பேர் கண்ணுக்கே தெரியாது. சத்தியசீலன் அண்ணாவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கம்பன் விழா ஒருத்தர் நடத்த முடியல. அவர் நல்லா நடத்திக்கிட்டு இருந்தார், நடத்த முடியல. அண்ணன் நேரம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன் இந்த வருஷம் கம்பன் விழா நீங்கள் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு. முடியலை, வசூலாக மாட்டேங்குதுன்னு. நாங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்டோமா? இந்த வருஷம் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கியம் ஆண்டாண்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே போயிடும். மக்களுக்கு இலக்கியம் கேட்குற பழக்கம் போயிடும். நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவங்களோட ஒரு 5 பேச்சாளரை அழைச்சிட்டு போய் காலையில் கருத்தரங்கம், அவங்க மத்தியானம் பட்டிமண்டபம், மாலையில் கவியர், எல்லாமே சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த இலக்கிய பணி நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அந்த மாதிரியான ஒரு எளிமையாக நடந்து கொள்வார்கள். அமைப்பாளர்கள்ட்ட காஸ்ட்லியான ஹோட்டல் போடலைன்னு கோவப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் செலவு பண்ணால் விழாவினுடைய செலவு கூடி போயிடும். நாங்கள் என்ன வந்துட்டு உடனே பரப்பட போகிறோம், நேராக அவங்க வீட்டுக்கு வரோம், முகம் கழுவிக்கிறோம், நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு நேராக மேடைக்கு போகிறோம், ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அந்த எளிமை அவர்களுடைய மிகப்பெரிய பெருமை. அப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்தால் அழுத்தமாக அதை பேசி காட்டுகிற ஆற்றல். அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஒவ்வொருத்தட்டேருந்து நான் ஒன்று லேர்ன் பண்ணேன். மேடையில் பேசி முடிச்சுட்டு ஒரு குறிப்பை எடுத்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே அந்த குறிப்பை அப்படியே சுக்குநூறாக கிழிச்சு கீழே போடுறாங்க. என்னென்ன இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ அருமையாக பேசுனீங்க, அதுக்கான குறிப்பு இருக்குது, இதை வீட்டில் கொண்டு போய் பத்திரப்படுத்த வேண்டாமா, இதை அப்படியே கிழிச்சு போடுறீங்களே. இல்லை தம்பி, இது இருந்தால் அடுத்தது திரும்பி இதையே பேசலாம்னு தோணும். இதை கிழிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அடுத்தது பேசும்போது புதுசாக யோசிக்கணும், புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் நமக்கு வரும். இந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கக்கூடாது தம்பி.
நம்ம இதையே ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது, கிழிச்சு போட்டுடணும் அப்படின்னார். எவ்வளோ பெரிய ஒரு பேச்சாளன், வளர்கிற பேச்சாளனுக்கு எத்தனை பெரிய செய்தி பாருங்கள். அவருடைய ஆசிரியர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்ஆர், பேராசிரியர் ஆர்ஆர் அவர்கள் திடீர்னு மறைஞ்சிட்டாங்க ஒரு காலகட்டத்தில், யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில். அவங்க குடும்பம் அந்த நேரத்தில் அப்படியே புயல் அதில் அகப்பட்ட ஒரு வாழை மரம் மாதிரி அந்த குடும்பம் ஒரு வினாடி அதிர்ச்சி அடைஞ்சது. நான் இருக்கிறேன், நான் மூத்த மகன் மாதிரி அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சத்யண்ணன் நின்று தன்னுடைய ஆசிரியருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் பொறுப்போடு செய்து காட்டி, ஒரு இலக்கிய பேச்சாளர்களே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. முன்னெல்லாம் நாங்கள் போனால் நாங்கள் அவங்க வீட்டில் தங்குவோம், அவங்க வந்தால் எங்கே தங்கிடுவாங்க, சென்னைக்கு வராங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரியாக ஒரு பேச்சாளருக்கு மத்தியில் பொறாமை கிடையாது. அவன் என்ன வளர்றதா, அவன் என்ன பெரிய ஆளா, இதெல்லாம் இல்லாத ஒரு பொற்காலத்தில் நாங்கள் உருவாகி வளர்ந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது அமரர் பேராசிரியர் ஆர்ஆர் அவர்கள், அண்ணன் சத்யசீலன் அவர்கள். அறிவொளி அவர்களுக்கும் அது மாதிரி. அறிவொளி நல்ல சிந்தனையாளர், மனசுக்கு பட்டதை அப்படியே பேசுவார். அதனால் அவர் எங்கே பணி புரிஞ்சாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் சிக்கல் வந்துடும். ஏன்னா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டார் அறிவொளி, அவர் பாட்டுக்கு அடிச்சுடுவார் ஒரே ஐடியா. அப்போ அறிவொளி அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்ட போது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத விஷயம், பட்டிமண்டபத்துக்கு நடுவர் அப்படின்னு சத்யண்ணா உட்காருவாங்க. ஆனால் யாராவது அந்த நிகழ்ச்சிக்குன்னு சன்மானம் கொடுத்தா அறிவொளிகிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அதை அறிவொளி நீங்கள் பார்த்து பிரித்து கொடுங்க அப்படிம்பாங்க. அறிவொளி அவர்களுக்கு அந்த ஏன்னா ஒரு பணி நின்று போச்சு. நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு போராட்டம் காரணமாக தன்னுடைய பணியிலேருந்து அறிவொளி அவர்கள் நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நாசுக்கா அண்ணன் அறிவொளிகிட்ட கொடுங்க, அறிவொளி பிரிக்கட்டும் அப்படின்னு அறிவொளி அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பரந்த உள்ளம் சத்யண்ணாவுடைய உள்ளம். பிறகு பின்னால் வளர்ந்த பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் பொறுமையாக, மாது அவர்கள் பின்னால் வந்த அத்தனை பேச்சாளர்களுக்கும் இப்படி பேசணும், அப்படி பேசணும், கம்பன் விழாவில் எத்தனை பாட்டு சொல்லணும், என்ன மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒரு அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு அக்கறையோடு இருந்தது. ஔவை நடராஜன் அவர்கள் சத்யன் மறைஞ்ச உடனே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. என்னால் மறக்கவே முடியாது. ஒரே வரி, இந்த இந்த சத்யண்ணாவுடைய பெருமையை ஒரு வரியில் எங்கள் அண்ணா ஔவை நடராஜன் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எப்படி தெரியுங்களா? மலைக்கோட்டை சரிந்ததுன்னு போட்டாங்க. மலைக்கோட்டை சரிந்தது. உண்மை, ஒரு கம்பீரம் சார். எங்கள் சத்யனண்டருக்கு ஒரு பெரிய அழகு, ஒரு சிவப்பு சால்வையை போட்டு தாப்பாண்டியன் ஐயா வருவாங்க மேடைக்கு, அதே மாதிரி சத்யண்ணாவும் ஒரு சிவப்பு சால்வை போட்டு அவங்களுடைய பாரம்பரியம் பார்த்தா எவ்வளவு எளிய குடும்பம் தெரியுங்களா? அதுலேருந்து நம்ம முதல் தலைமுறையாக வெளியில் வர்றாங்க. ஆனால் அவ்வளவு ஆழமான படிப்பு, மேற்கோள்கள், சிந்தனை, கடும் உழைப்புனா உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பு. இலக்கிய மேடையில் குறிப்பெடுக்கிறது, பேசுவது, மனன நினைவாற்றல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வழக்காடு மன்றம் அப்படிங்கிற கருத்தை மிக அருமையாக அவர், அறிவொளி, ராஜகோபால் அவர்கள் 3 பேரும் மட்டுமே வழக்காடு மன்றம்னு ஒரு நிகழ்வை தமிழ் மேடைகளுக்கு அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக கொண்டு வந்தாங்க. வள்ளல் பெருமானிடத்தில் ரொம்ப ஈடுபாடு. அந்த வள்ளலாருடைய சபை தன்னுடைய வருமானத்தில் பெரும் பங்கு வள்ளலாருடைய திருப்பணிக்கு கிடைக்கும்படியாக செய்தார்கள். திருவருட்பா அண்ணன் சொல்லும்போது கண்ணிலேருந்து அப்படியே தண்ணீர் பெருகும். தன்னுடைய வாழ்க்கையவே வள்ளலாருடைய வழிமுறைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார்கள். இன்னும் தனிப்பட்ட முறையில் சொல்வதாக இருந்தால், அவர்களை மாதிரி அன்பு காட்டி சகோதர உணர்வோட இலக்கிய பேச்சாளர்களை ஒரு குடும்பமாக அரவணைத்து போகிற, நாங்கள்லாம் ஒன்றா பாம்பே போயிருந்தோம். ருக்மணி அக்கா, சத்யண்ணா எல்லாருமா போயிருந்தோம். எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவங்கள் தெரியுமா? பேச்சாளர்கள் ஒரு குடும்பம் அப்படிங்கிற உணர்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமை சத்யண்ணா. ஒரு முறை வம்பு வளர்க்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கள்ல, அப்போது சுகிசும் சன்மானம் உங்களை விட நிறைய வாங்குறாரு அப்படின்னு சத்யன்கிட்ட ஒரு வார்த்தை. சத்யனை சொன்ன பதில், எனக்கு கல்லூரி இருக்குது, கல்லூரியில் ஒரு வருமானம் இருக்குது, தம்பிக்கு என்ன இருக்குது, தம்பி முழு நேரமாக இந்த பணியில் இருக்கிறாரு, நீங்கள் கொடுக்குறத அதை விட இன்னும் அதிகமாக தான் கொடுக்கணும், தம்பி உங்கள்கிட்ட குறைவாக தான் வாங்குறாரு, ஏன் இப்படி தவறாக பேசுகிறீங்க நீங்கள்? தம்பிக்கு வேறு சப்போர்ட் இருக்குது, அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனா மெடிக்கல் லீவ் இருக்குது, என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வசதி இருக்குது,
தம்பி இதையே முழு நேர பணியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா, இப்படி வந்து என்கிட்ட சொல்லாமா நீங்கள் அப்படின்னு என் பொருட்டு வாதிட்டார்கள் சத்யண்ணா அவங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீங்கள் அப்படி முன்னாடி போனால் எங்களுக்கு ஒரு சௌகரியம் தம்பி, நீங்கள் ஒரு ராஜபாட்டை மாதிரி அதை உண்டாக்கிட்டே போகிறீங்க, நாங்கள் பின்னால் அதை வரது ரொம்ப சுலபமாக போயிடும்ப்பா, அதனால் நீங்கள் உங்கள் கம்பீரத்தை குறைக்காதீங்க, நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு என்னை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் இப்போது நினைக்கிறோம். படிப்பு, அறிவு, பண்பு, அன்பு, சீர்மை, அப்படி பேச்சாளர்கள் உலகத்தில் பாருங்கள் எங்களுக்கு நிறைய இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகிறேன். முத்தமிழ் வித்தகர், இசையோடு பாடக்கூடியவர் சாரங்கபாணி அண்ணன் போயிட்டார், அறிவொளி மறைஞ்சிட்டார், பேராசிரியர் ஆர்ஆர் இப்போ எங்கள் சத்யண்ணனும் மலைக்கோட்டை சரிந்தது. ரொம்ப அன்பான குடும்பம், ரொம்ப ஒரு பாசமான மகள், அருமையான எங்கள் அண்ணியார் வந்து அவ்வளவு அன்பு உடையவர்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு ஆத்தாமையினால் சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு குடும்பம், ஒரு அருமையான குடும்பம். சத்யண்ணாவுடைய ஆன்மா ஒரு பெரிய விளக்கொளியாக இருந்து வளருகிற எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு ஞான விளக்காக அமையணும். அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் எப்படியாவது தொகுத்து வீணாயிடாமல் பல பேச்சுக்கள். இந்த திருக்குறளுக்கு சில விளக்கங்கள் சொல்லுவாங்க. இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு முதல்ல நான் அவங்கள்ட்ட அந்த பேச்சை கேட்டு வியந்து போயிட்டேன். தண்ணீருக்கு மேலே நிற்கிற தாமரை அது எப்படி அந்த உயர்வை நினைநிறுத்துகிறது அப்படிங்கிற விளக்கி சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிற ஓமைகள். ஒரு செய்தி மட்டும் சொல்ல நான் முடிச்சிட்றேன். அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த துண்டை சேரில் கொண்டு போய் வைக்கிறேன், திரும்பி அந்த துண்டை எடுத்து நான் தோளில் போட்டுக்கிறேன், திரும்பி அந்த துண்டு எடுத்து அந்த இடத்துல வைக்கிறேன், திரும்பி நான் எடுத்து நான் தோளில் போட்டுக்கிறேன், என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கூட்டத்தில் கேட்பார். இன்னொரு பையன் சொல்லுவான், பைத்தியம்னு சொல்லுவான். திருப்பி திருப்பி அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவனை பைத்தியம்னு எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கை மட்டும் என்ன பாழாக போகுதான்? நம்ம எத்தனை விஷயத்தை திருப்பி 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 அர்த்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு மக்கள் உதாரணத்தில் போய் அந்த கருத்தை அப்படியே பதிய வச்சு மேலே கொண்டு வருகிற ஒரு ஆற்றல். புதிய புதிய விஷயம். ஒரு முறை சென்னையில் கம்பன் விழாவில் பட்டிமன்றம் நடக்குது. நகைச்சுவை நாவலர் சண்முக வடிவேலு பேசுகிறாரு. கத்திரிக்கான்னு ஒரு கதையை ஆரம்பித்தார். கத்திரிக்காய் அப்படின்னு. அப்போ நீதிபதி மூமு இஸ்மாயில் நடுவராக உட்காந்துருக்கிறார். அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவருக்கு பேச்சில் நடுவில் கதை சொன்னாலே இஸ்மாயில் சாருக்கு பிடிக்காது. இந்த சண்முக வடிவேலு ஆரம்பித்த உடனே இந்த கத்திரிக்காயை காலையிலே ஒருத்தன் விற்றுட்டாயா அப்படின்னார். அதாவது இந்த கதையை காலையில் ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக கத்திரிக்காயை காலம்பரையே ஒருத்தன் விற்றுட்டாயா அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாரு நீதிபதி மூமு இஸ்மாயில். சண்முக வடிவேலு யமகாதங்க. அவர் திரும்பி இஸ்மாயிலை பார்த்து ஒரு பதில் சொன்னார். ஏங்க கத்திரிக்காயில் ஒரே கத்திரிக்காயாக இருக்குது? குட்டை கத்திரிக்காய், நெட்டை கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், எத்தனை கத்திரிக்காய்க்கு தெரியுமா? நான் வேறு கத்திரிக்காய் கொண்டாந்துருக்கிறேன் அப்படின்ட்டு எந்த கதையை யார் சொன்னான்னு ஒரு வினாடி தெரியாதுல்ல. அப்போ சண்முக வடிவேல் கிட்ட டக்குன்னு எந்திரிச்சு சதீஷீலனை காதுகிட்ட சொன்னார். சண்முக வடிவேல் காலையில் நான் தான் அந்த கதையை சொன்னேன், அந்த கதை என்னங்கிற சுருக்கத்தை பழிச்சு அப்படியே ஒரு நிமிஷம் யாருக்கும் கேட்காதபடி சொல்லிட்டு அவ்வளோதானேன்னு சண்முக வடிவேல் உடனே வேறு கதை சொன்னார். எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் பாருங்கள். சண்முக வடிவேலுக்கு அதை எடுத்து கொடுத்தார் அவர். இதெல்லாம் மறக்க முடியாதது. மலைக்கோட்டை சரிந்தது, ஞான விளக்காய் ஒளிர்ந்தது, வளருகிற தலைமுறைக்கு அது ஒரு ஞான சூரியனாக ஒளி வீசி கொண்டிருக்க வேண்டும் என்று வள்ளற் பெருமானை வணங்கி வேண்டுகிறேன்.